அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு சிறுவர் பாதுகாப்பு பல்கலைக்கழக மாணவ தூதுவர்களாக அள்ளிப்பிட்டி தபோவனத்துக்கு விசிட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு முக்கியமாக இங்கே சொல்லணும்னா, எங்களுக்கு சிறுவர்களோட என்கேஜ்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸை தயா சோமசுந்தரம் சார் எங்களுக்கு வழங்கியிருந்தார். இவரோட தனி சொந்தமான ஒரு நிலப்பகுதியை கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஒதுக்கி அதில் ஒரு பாரம்பரிய முறையிலான பிள்ளைகளோட பராமரிப்புகளை வரவேற்கும் விதமாக நீச்சல் போட்டிகள், அதே நேரத்தில் நீச்சல் சார்ந்த பயிற்சி திட்டங்கள், யோகா பயிற்சி, அதே நேரத்தில் சிறுவர்களுக்கான கராத்தே போன்ற தற்காப்பு கலைகளை பயிற்றுவிக்கிற இடமா இந்த இடம் இருக்குது. இந்த இயற்கை சூழலை பார்க்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. பல்கலைக்கழக மாணவ தூதுவர்களாக நாங்கள் சிறுவர்களோட பாதுகாப்பு சார்ந்த உரிமை சார்ந்த விடயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு இந்த மாதிரியான பாரம்பரிய முறைகளூடாக மாணவர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை தேர்ச்சி திறன்களாக இருக்கட்டும், தொடர்பாடல் திறன்களாக இருக்கட்டும், அவங்களோட கணித திறன்களாக இருக்கட்டும், அவங்களோட நுண்ணறிவாக இருக்கட்டும், ஆளுமையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வடிவமைக்கிறதுக்கு இந்த மாதிரியான இயற்கை பாரம்பரிய முறைகள் கூடுதலாக செல்வாக்கு செலுத்துது அவங்களோட வாழ்க்கையில். இதை நாங்கள் வரவேற்கிறோம். மேலும் சிறுவர் பாதுகாப்பு பல்கலைக்கழக மாணவ தூதுவர்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சார்பாக இங்கே தொடர்ந்து எங்களோட களப்பயணம் செய்து கள ஆய்வுகள் மூலமாக இங்கே பல்வேறு திட்டங்களை நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கோம். இதில் இணைஞ்சிருந்த இன்றைய என்னோட கைகோர்த்திருந்த சிறுவர் பாதுகாப்பு பல்கலைக்கழக மாணவ தூதுவர்களாக யாழ்ப்பாண பிரதேசத்திலிருந்து வந்த 10 பல்கலைக்கழக மாணவ தூதுவர்களுக்கும் எனக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின தபோ வனத்தோட உரிமையாளர் தயா சோமசுந்தரம் சார், அதே நேரத்தில் கௌரி மிஸ் போன்றவர்களோட உதவினால இந்த செயற்திட்டத்தை நாங்கள் மேலும் கொண்டு போக இருக்கோம். இதற்கு கைகோர்த்து அனைத்து பல்கலைக்கழக மாணவ தூதுவர்களும் செயற்படணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.